சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ சுல்லா உண்மையை சொல்கிறேன்னு ஒத்துக்கிட்டுவாங்க. ஆனால் இருந்தாலுமே சிந்துவை நினச்சி கவலைப்படுறாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, வேறு வழியில் என் அம்மாவா நீங்களான்னு பார்க்கும்போது எனக்கு என் அம்மா தான் தோணுது அப்படின்ட்டுலாம் மனசில் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. மக்கா வந்துடுவாங்க. டே சுல்லா உண்மையை சொல்லுடா, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிற சொல்லுடா அப்படின்றாங்க. சிவாவை அந்த சிந்து தானே மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கினானோன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அம்மா. டாக்டரை அப்பத்துலேருந்தே அக்கா காதலிச்சுட்டு இருந்துச்சு. எப்பயுமே டாக்டரை யாருக்காகவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயமே டாக்டருக்காக பண்ணோம். கடைசி நேரத்தில் இது மாதிரி தான் அக்கா பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி ஸ்னேகாவுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிறது பிடிக்கல, ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கவும் அக்காவுக்கு பிடிக்கல. அதனால தான் அக்கா இப்படி ஒரு முடிவு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் அந்த தாலியை கட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்கிறாங்க. கேட்ட உடனே மகா ஷாக் ஆகுறாங்க. அப்பா அந்த சிந்து இந்த அளவுக்கு வேலை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி புள்ள மாதிரி நடிச்சிட்டு இருந்தாளா? அந்த சிந்துவனை சும்மா விட மாட்டேன், அவளுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுப்பேன்றாங்க. டே சொல்லா, அவளை காப்பாதன்னு சொல்லி நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ படிக்கிற பையன், சின்ன பையன், அவளுக்காக நீ ஏன்டா இப்படி பண்ணுற? இனி அந்த சிந்துவை சும்மா விட மாட்டேன்ட்டு மகா கோமா வீட்டுக்கு போகிறாங்க. என்னை மன்னிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சுல்லா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.